சமீப காலமாகவே த்ரிஷாவை சுற்றி ஏதாவது ஒரு செய்தி பரபரப்பாகவே காணப்படுகிறது. சமீபத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவரை பெயரை குறிப்பிடாமல் கண்டித்து கண்டன அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு விஜய் சங்கீதா விவாகரத்து மனுவில் நடிகை ஒருவருடன் விஜய்க்கு தவறான உறவு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அது த்ரிஷாதான் என சமூக வலைதளங்களில் தகவல்கள் தீயாக பரவின. அந்த நேரத்தில் விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக திருமண நிகழ்விற்கு சென்றது மேலும் அதிர்ச்சியை கொடுத்தது. கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவில் நிலைத்து நிற்கும் த்ரிஷா தற்போது வரையில் தனியாகவே காணப்படுகிறார். 40 வயதை கடந்த போதும் அவர் தனக்கென ஒரு துணையை தேடாமல் தன்னுடைய நாய்க்குட்டியுடன் கொஞ்சி விளையாடும் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் சமூக வலைதளங்களில் அடிக்கடி வெளியிட்டு வருகிறார். இந்நிலையில் சமீபத்தில் ஹனுமன் கோவிலுக்கு சென்ற த்ரிஷா தன்னுடைய செல்ல பிராணியையும் அழைத்து சென்றுள்ளார். இது தொடர்பாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புகைப்படத்தையும் பகிர்ந்து தன்னுடைய செல்ல பிராணி முதன்முறையாக கோவிலுக்கு வந்துள்ளதாக பதிவிட்டிருந்தார். இதை பார்த்த ரசிகர்கள் செல்ல பிராணியை கோவிலுக்கு அழைத்து செல்லலாமா என்ற கேள்வியை எழுப்பி வருகின்றனர். பக்தர்களும் கோவிலுக்கு எப்படி ஒரு நாயை அழைத்து செல்லலாம் என்று கேள்வி எழுப்புகின்றனர். இன்னும் சிலர் கோவிலுக்கு நாயை அழைத்து செல்வதில் எந்த தவறும் இல்லை எனவும் குறிப்பிட்டு வருகின்றனர்.